ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்னென்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, யதார்த்தத்தின் பிரதிபலிப்புகள். இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கதைக்குள்ளே போகலாம். ஒன் டே ஆல் தி எம்ப்ளாயீஸ் ரீச்டு த ஆஃபீஸ் அண்ட் தே saw a big advice on the door on which it was written, yesterday the person who has been hindering your growth in his company passed away. ஒரு நாள் எல்லா எம்ப்ளாயீஸும் அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா டோரில் ஒரு பெரிய அட்வைஸ் என்னென்னா, உங்கள் வளர்ச்சிக்கெலாம் யார் ஒருவர் தடையாக இருந்தார், அவர் நேற்று இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. We invite you to join the funeral in the room that has been prepared in the gym. In the beginning, they all got sad for the death of the one of their colleagues. அவருக்கு இறுதி சடங்கு பண்ணணும், எல்லாரையும் உங்களை வரவேற்கிறோம், ஜிம்மில் ப்ரிப்பேர் ஆகிருக்கு, அதனால் இங்கே எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்டோன்னே ரொம்ப சேட் ஆகிட்டாங்க, நம்மளோட கொலீக்ஸ் ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னு. பட் ஆஃப்டர் அ ஒயில் தே ஸ்டார்டட் கெட்டிங் க்யூரியஸ் டு நோ ஹூ வாஸ் தட் மேன் ஹூ ஹிண்டர்ட் த க்ரோத் ஆஃப் ஹிஸ் கொலீக்ஸ் அண்ட் த கம்பெனி இட் செல்ஃப். ஆரம்பத்தில் எல்லாருமே சேடாக இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் ஆர்வம் வந்துடுச்சு, யார் இத்தனை நாளாக கம்பெனியையும் நம்ம வளர்ச்சியும் தடுத்துட்டு இருந்தது அப்படின்னு பார்க்குறதுக்காக எல்லாரும் ஜிம் வாசலுக்கு ரொம்ப கூட்டமாக போகிறாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். The excitement in the gym was such that security agents were ordered to control the crowd within the room. செக்யூரிட்டியை ஆர்டர் போடுற லெவலுக்கு அவ்வளோ கூட்டம் போய் ஜிம்மில் நிற்கிது. The more people reached the coffin, the more the excitement heated up. Everyone thought, who is this guy who was hindering my progress? Well, at least he died. சவப்பட்டியை நெருங்க அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. யாரா இவ்வளோ நாளாக நம்மளோட வளர்ச்சி தடுத்துட்டு இருந்தது, நல்ல வேலை செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒன் பை ஒன் the thrilled employees got closer to the coffin, and when they looked inside it, they suddenly became speechless. சவப்பட்டி எல்லோரும் நெருங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. எல்லோரும் பயங்கர சர்ப்ரைஸ், ரொம்ப த்ரில்லிங் ஆகிட்டாங்க. ஒன்றுமே பேச்சு மூச்சே வரல. They stood nearby the coffin, shocked and in silence, as if someone had touched the deepest part of their soul. There was a mirror inside the coffin. Everyone who looked inside it could see himself. உள்ளே திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, உள்ளே வச்சுருக்கிறது வேறு யாரும் இல்லை, ஒரு கண்ணாடி. அது நம்மளே பார்த்தோன்னே நம்ம செத்துட்டோமா அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. There was also a sign next to the mirror that said, there is only one person who is capable to set limits to your growth. It is you. தடுக்கிற ஒரே ஆள் நீ தான் உன்னோட வளர்ச்சிக்கு எவ்வளோ லிமிட் வைக்கணுங்கிறத முடிவு பண்ணணும், நீ மட்டும்தான் அப்படிங்கிறத அதில் எழுதியிருக்கு. சரியா? யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ கேன் ரெவல்யூஷனைஸ் யுவர் லைஃப். நீ மட்டும்தான் உன் லைஃபுக்காக போராடணும். You are the only person who can influence your happiness, your realization and your success. You are the only person who can help yourself. நீ தான் உன் சந்தோஷத்துக்கு காரணம், உன்னோட ரியலைசேஷன் தான் உன்னோட சக்ஸஸ். You are the only person who can help yourself. நீ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள். Your life does not change when your boss changes, when your friends change, when your partner changes, when your company changes. உன் லைஃப் எப்பவும் மாறாது. எப்போனா உன் பாஸ் சேஞ்ச் ஆனாலும், உன் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆனாலும், உன் பார்ட்னர் சேஞ்ச் ஆனாலும், உன் கம்பெனி சேஞ்ச் ஆனாலும் உன் லைஃபு மாறாது. யுவர் லைஃப் சேஞ்சஸ் வென் யூ சேஞ்ச். நீ எப்போ மாறியோ அப்போ தான் உன் வாழ்க்கை மாறும். வென் யூ கோ பியாண்ட் யுவர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ், வென் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் த ஒன்லி ஒன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். நீ மட்டும்தான் உன்னோட லைஃபுக்கு உத்தரவாதம்னு எப்போ நீ உறுதி எடுக்கிறியோ அப்போ தான் உன்னோட லைஃபு நல்லாயிருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் யூ கேன் ஹாவ் இஸ் த ஒன் யூ ஹாவ் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான சொந்தம். கதை முடிஞ்சிடுச்சு. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கலாம். The world is like a mirror. It gives back to anyone the reflection of the thoughts in which one has strongly believed. The world and your reality are like mirrors lying in a coffin, which show to any individual the death of has divine capability to imagine and create his happiness and his success.
இட் வே யூ ஃபேஸ் லைஃப் தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. அதை நீங்கள் உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்களோ அதை தான் அது ரிஃப்ளெக்ஷனாக தரும். நீங்கள் அழுதீங்கன்னா அதுவும் அழுகும், நீங்கள் சிரிச்சிங்கன்னா அதுவும் சிரிக்கும், நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அதுவும் கோவப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அது ரிஃப்ளெக்ஷனாக தரும். நீங்கள் எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் கஷ்டமாக என்னால் முடியாது பயந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கஷ்டமாகவும் பயமாகவும் தான் இருக்கும். எப்போ கான்ஃபிடெண்ட்டாக டிசிஷன் எடுத்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஹாப்பினஸும் சக்ஸஸும் உங்களை தேடி வரும். தேங்க்யூ, தன்யவாத். இதில் உங்களுக்கு ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.